ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதுதான் நேரம், காலம், பணம் எல்லாமே உனக்கு சாதகமாக வந்து சேரப்போகுது. பணமழையில் உன்னை நனைய செய்வதற்காகவே பணக்கார யோகத்தை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ சாதாரண மழையில் நனைய மாட்ட. பணமழையில் கொட்டுற பணத்தில் சந்தோஷமாக சிறப்பாக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். எப்போதுமே அடுத்தவங்களை பார்த்து அவங்க வாழ்க்கை நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமேனு அடுத்தவங்க வாழ்க்கையை போல வாழ நினைக்காதே. உனக்கு என்ன அமைஞ்சிருக்கோ, என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சிறப்பாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதும் பழகிறதும் கிடையாது. என்ன நடந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ரொம்ப நல்லவங்க போல நடிக்கிறவங்கள நம்பிட வேண்டாம். உசட்டில் அதாவது தேனை வச்சுக்கிட்டு உள்ளத்தில் விஷத்தை வச்சுக்கிட்டு மனசில் கெட்டதை நினச்சிக்கிட்டு வெளியே அதை நல்லதை போல காட்டி பேசும் மனிதர்களின் உறவை நீ நாடி போகாதே என் செல்லமே. வகுப்பறையில் நீ கற்றுக்கிட்ட பாடத்தை விட வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அதிகம்தான். வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. எல்லா சூழ்நிலைகளிலும் நல்ல பிள்ளையாக நீ இரு. ஆனால் யார்கிட்டையும் நீ யாருங்கிறத வெளிக்காட்டி கொள்ளாதே. நல்லவர்களை இந்த உலகம் மதிக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நல்லவங்களுக்கு வாழ்க்கை எப்போதும் சரியான பலனை கொடுப்பதே இல்லை. அதை கொடுக்கறதுக்காகவே நான் இருக்கேன். இந்த உலகம் நல்ல பிள்ளையாகிய உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் உனக்கான கெட்டதையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தான் இந்த வராகி அம்மா இப்போதும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை எப்போதும் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காமல் உன்னை விட கஷ்டப்படுறவங்க பல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் அதை நினச்சி வருத்தப்படாதே. நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் எல்லாம் உனக்கு துரோகம் செய்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் போராட்டங்களையும் கவலைகளையும் தாண்டி உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மையான நேர்மையான நல்ல உறவுகளை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தத்தை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் கூட நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாவனா. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. ஏன்னா காசு பணம் சம்பாதிக்கிறத விட அதை சந்தோஷமாக செலவழிக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அல்லவா. மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியன்றதை புரிஞ்சு செயல்படு. இந்த காலத்தில் எது சரிங்கிறத மக்கள் யோசிக்காமல் எது சரியாக இருக்குன்றதை பார்க்காம சந்தோஷத்தை மட்டுமே பார்க்குறாங்க. இன்றைக்கி சந்தோஷத்துக்காக தற்காலிக நிம்மதிக்காக ஏதாவது தப்பு செஞ்சுட்டு நாளைக்கு சரியான விஷயங்களை செய்யலையேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அல்லவா. எது சரியானதோ அதையே உனக்கு சந்தோஷமாக மாற்றித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்போதும் நல்லதை மட்டும் நாடிப்போ. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேன் என்று சொல்லமே. உன்னுடைய உழைப்பு கண்டிப்பாக உனக்கு உயர்வை கொடுக்கும். நீ எப்போதும் நிதானத்தோடும் தெளிவோடும் இரு. இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வந்து தந்துடுறேன். எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. சில்லறை புத்தி கொண்ட மனிதர்கள் சில பேர் உன்கிட்ட எதையாவது கண்டதையும் பேசதான் செய்வாங்க. அவங்க பேசுகிறதையெல்லாம் காதில் வாங்கிக்காம இந்த வராகி அம்மாவின் அருளால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுமோ அதை யோசிச்சு போய்கிட்டே இரு. உன் மதிப்பு புரியாத மனிதர்களிடம் நீ எந்த விமர்சனங்களுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக இருந்து தோல்வியை தாண்டி வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேன். ஒழுக்கமும் விடாமுயற்சியும் உள்ள நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கும்
இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். எல்லாருக்கும் அன்பை கொடு. உன் வாழ்க்கையில் நீ உயரும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ செய்யாத தப்புக்கு நீ பொறுப்பேற்று கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். எல்லா விஷயங்களையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் அல்லவா? யார் உன்னை என்ன சொன்னாலும் நிரூபிக்க அவசரப்படாதே. உன் நல்ல மனசையும் நீ செஞ்ச நல்லதையும் நானே அவங்களுக்கு புரிய வைப்பேன் என் செல்லமே. உண்மையான நல்ல உறவுகள் யாரும் ஒருபோதும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க உன் மரியாதையை காப்பாற்றும் விதமாக தானே நடந்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது உன்னை அவமரியாதை செய்யும் மனிதர்களை நீ யோசித்து கவலைப்படாதே. உன்னை சங்கடப்படுத்தும் விஷயங்கள் எதையும் நினச்சி நீ வருத்தப்படாதே. என் அருளால் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லா மனிதர்களிடம் இருக்கும் நல்லதை மட்டும் பார்க்காத, அவங்களுடைய உண்மையான குணத்தை பாரு. ஏன்னா நல்ல மனசு கருணையை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் உண்மைதான் இந்த உலகத்தில் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். எல்லாரிடமும் உள்ள உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சிக்கிட்டு யார் நல்லவங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உறவுகளை வழக்கத்தை தக்க வச்சுக்கோ. எல்லார்கிட்டையும் பேசி பழகி நீ ஏமாந்து போகவும் தோற்று போயிடவும் கூடாதல்லவா? வாழ்க்கைனா சில தவறுகள் நடக்க தான் செய்யும். அதுக்காக வருத்தப்படாமல் தப்பு நடந்துருச்சுன்னா அதை கடந்து போக தயாராக இருக்கணும். தப்பு செஞ்சவங்களையும் மன்னிச்சு என் அருளால் உன்னால் முன்னேற முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நல்ல மனசோட நீ நல்லதையே நினைக்கும் போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க போகிறேன். வாழ்க்கை எப்போதும் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் நினைக்காதே. இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கை பயணமும் நிரந்தரம் கிடையாது. பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும்னு உனக்கு தெரியும் அல்லவா? அதனால யார் போனாலும் நமக்கு பிடிச்சவங்க போயிட்டாங்க, நமக்கு பிடிச்சவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாமல் அடுத்து என்ன செய்யணுமோ அதை நோக்கி உன் கவனத்தை செலுத்து. தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் உன்னுடைய இலக்கிலும் இறை நம்பிக்கையிலும் கவனம் செலுத்து. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுறது உன் பொறுப்பல்ல. உன் மனசை பத்திரமா பாதுகாத்துக்கோ. தேவையில்லாமல் உன் ஆற்றலை வீணாக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் உண்மையான வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன். தனிமையை தாண்டி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் தரனா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும் என் செல்லமே. உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அப்படியே நான் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக அமைச்சு தரப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டே நீ எடுக்கிற முடிவுகளையும் சிறப்பாக எடுக்க பழகு. உனக்கான உயர்வான வெற்றியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த கூட்டு சதியாலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன். உன் நல்ல குணத்துக்கும் மனசுக்கும் நல்ல பண்புக்கும் நல்ல அறிவுக்கும் நல்ல நடத்தைக்கும் சேர்த்து நானே உன் வாழ்க்கையில் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். யாரை போலவும் ஆகணும்னு நினைக்காம என்னை நம்பி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. பூட்டு உடஞ்சி போனாலும் சாவி தன் குணத்தை மாற்றிக்காது. அதுதான் உண்மையான விசுவாசம். பூட்டு உடஞ்சி போனாலும் சாவி அந்த பூட்டை திறப்பதற்கு திறமையான அதே பக்குவத்தோடு இருப்பது போல எவ்வளவு காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் மனசுடைஞ்சி போனாலும் உன் நேர்மையை நீ இழக்கக்கூடாது என் செல்லமே. யாராவது உன் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக உண்மையாக நீ நடந்துக்கோ. ஆனால் நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன்னை ஏமாற்றும் போது சற்றும் யோசிக்காம அவங்கள விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. உண்மையை மதிக்காதவர்கள் உன் மனசையும் மதிக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் நீ எந்த அளவுக்கு உண்மையாய் நேர்மையாய் நடந்துக்கிறியோ
அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். எல்லாருக்கும் அன்பையும் அக்கறையும் கொடு. யார் மனசையும் நோகடிக்காதே. உன் அன்பின் மதிப்பை அறிந்தவர்களுக்கு மட்டும் அதை கொடுத்தினா போதும். இந்த உலகத்தில் நீ கண்ணீர் சிந்துறியா, கவலைப்படுறியா, கஷ்டப்படுறியான்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் அக்கறையும் நீ கொடுக்கணுன்றது மட்டும்தான். யார் உன்கிட்ட அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்களுக்கு கொடு. மற்றபடி உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு நீ போய்கிட்டே இரு. எல்லாரையும் நேசி. உன்னுடைய நன்றி உணர்வு, எல்லாரும் செஞ்ச நன்மைகளுக்கு நீ நன்றியை திரும்ப செய்யணும்னு யோசிக்கிற விதம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை அகற்றி காணாமல் போக செய்யும். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ செஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு தவறு ஒரு முறை நடந்தால் தவறுன்னு சொல்லலாம். அதே விஷயத்தை ஒருத்தர் மீண்டும் மீண்டும் செய்கிறாங்கன்னா அதுதானே அவர்களுடைய உண்மையான குணத்தை காட்டும். அவங்க பேசுகிற வார்த்தைகள் வேணும்னா நல்ல வார்த்தைகளா, அன்பா பாசமான வார்த்தைகளா இருக்கலாம். ஆனால் யார் பேசுகிற வார்த்தைகளையும் நம்பாமல் அவங்களுடைய செயல்களை நம்பு. அப்போதுதான் ஒருத்தரை பற்றிய முழு உண்மை உனக்கு தெரிய வரும். அமைதியாக நீ இருக்கும்போது இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக பொறுமையாக கையாள கற்றுக்கோ. சரியான மனிதர்களோட நீ சரியாக நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பாக என் அருளால் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிக்க செய்யும். உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல இந்த வராகியம்மா உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் கருணையோடு இரு. ஆனால் மனிதர்களிடம் பழகிறதுல ஒரு எல்லைகளை வைத்துக்கொள். நல்ல பிள்ளையாக நீ இருக்கிறதால எந்த விதத்திலும் அது உனக்கு பலவீனத்தை கொடுக்காது. யாரை எங்கே நிறுத்தணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உன் கர்மாக்கள் மூலமாகவே உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உண்மையோடும் தர்மத்தோடும் வாழ கற்றுக்கோ. மனிதராக பிறப்பது எளிதாக இருக்கலாம். ஆனால் மனித நேயத்தோடு வாழ்வது தானே உயர்வாக இருக்கும். அன்பும் கருணையும் கொண்ட உன் நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ யாரிடமும் எதையும் நிரூபிக்கணுன்ற அவசியமே இல்லை. அமைதியாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு அழகான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ போகும் பாதையில் எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல வெற்றியை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த உலகம் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியமல்ல, நீ நேர்மையாக உண்மையாக வாழ்றியாங்கிறது தான் முக்கியம். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் விடுவிச்சு உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்க போகுது. உன் கண்ணீரை தொடச்சி நீ சிறப்பாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா அருள் புரிவேன். நீ செய்யும் முயற்சிகளை எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். என் அருளால் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக்கி காட்டுறேன். உன் செல்வத்தை நீ வீணாக கொட்டி விடாதே. அடுத்தவங்களை நம்பி அள்ளி கொடுத்துட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்ற புரிதலோட சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அறிவோட பத்திரமாக பாதுகாத்து இன்னும் அதை பெருக்கி வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. நீ சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற செல்வமும் உன்னுடைய வெற்றியும் தான் உன்னை பற்றி இந்த உலகத்தை பேச வைக்கும். அதனால தான் எல்லாத்தையும் கவனமாக பார்த்து செய், பொறுமையாக செய்யன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் முயற்சிகளுக்கெல்லாம் ஏற்ற முழு பலனையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன். பயங்கிற சொல்லு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கான அடையாளம் அல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயம் வரும்போது தான் அதை தைரியமாக எதிர்கொண்டு நின்று ஜெயிச்சு வாழணுங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. மற்றபடி எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்றேன்.